T20 World Cup 51st மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் 24th ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது வரைக்கும் விளையாண்ட போட்டிகள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் தூத்து இருக்காங்க. ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் கடையில் இந்த மோதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா கூட ஆஸ்திரேலியா அண்டர் ப்ரெஷர் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக தூத்ததுனால இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான குரூப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா த்ரூ ஆயிடுவாங்க அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க. அந்த மேட்ச்னால இப்போ நிலைமை தலைகீழாக மாறி இருக்குது. பங்களாதேஷுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. பங்களாதேஷ் ரன் ரேட் அடிப்படையில் மோசமாக இருக்காங்க. இருந்தால் கூட அவங்களும் 75-80 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை ஜெயித்தாங்கன்னா அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல நிற்கிறாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் நல்ல ரன் ரேட்டில் ஜெயித்தாங்கன்னா அண்ட் ஆஸ்திரேலியா இந்தியாவை ஜெயிச்சா கூட அப்பையும் ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஓரளவுக்கு டீசென்ட் ரன் ரேட்டில் ஜெயிக்கணும்னு போராடுவாங்க. அது அவங்களுக்கு அண்டர் ப்ரெஷராக தான் இருக்கும். இந்தியாவுக்கான வாய்ப்பு அதில் அதிகமாக இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சூப்பராக விளையாண்டுருக்காங்க. கண்டிஷன் பேஸில் அவங்களுக்கு சூட் ஆகுது. அதனால் இந்தியாவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா பார்க்குறேன். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். இந்த தகவல்களை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். மெகா ஜிஎல் 10 crores ப்ரைஸ் போல், அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore அப்படிங்கிற மாதிரி விஷன் 11 இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு விஷயம். கூடவே 1 lakh கிவ் அவேவும் கொடுக்குறாங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. கூடவே ஏகப்பட்ட ஃபேண்டசி ஃபார்மட்ஸு இருக்குது, பயன்படுத்திங்க. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. செயின்ட் லூசியாவில் தான் அந்த மேட்ச்சு. மழை இல்லை, ஆன் டைமில் இருந்தால் கூட ஏர்லியாக கொஞ்சம் ரெயின் இருந்தது. அந்த இடத்துல ஒரு பக்கம் பார்க்கணும், வெட் அவுட் ஃபீல்டு கொஞ்சம் டிலே ஆகலாம். மோஸ்ட்லி மேட்ச் ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ரெயின் எல்லாம் ரொம்ப முன்னாடியே விட்டுரும், கிளியர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கிறது. கொஞ்சம் ஏர்லி மாய்ச்சர் எது இருக்கலாம், மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற இடத்துலையும் கொஞ்சம் முன்னாடியே மழை விட்டுரும் அப்படின்ற இடத்துலையும் இந்த சன்ஷைன் வந்துடுச்சுன்னா ஓகேவாக தான் ஃபீல் பண்ணப்படுது. கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும். இருந்தால் கூட இந்த சேசிங் ப்ரிஃபர் பண்ண பார்ப்பாங்க. 23 மேட்சஸில் 12 பேட் ஃபஸ்ட்டு 11 சேசிங்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 166 ஆவரேஜுங்கும் போது டெஃபினட்டாக ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோரிங் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அந்த டீசன்ட் ஸ்கோரிங் ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜாக இருக்குமோ அப்படின்னு சொல்லலாம். அட்வான்டேஜ்னால் ஈக்குவலாக இந்தியாவோட ஃபைட் பண்ணுவாங்களோ அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக அவங்க கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸில் கஷ்டப்படுறாங்க. சின்ன சின்ன டீம்ஸோடய கஷ்டப்பட்டாங்க, அதை பார்த்தோம். ஓரளவுத்தில் ஸ்டோயினிஸோட மிடில் இன்னிங்ஸ் பெட்டராக இருந்ததுனால நிறைய மேட்ச்சில் அவங்க கம்பேக் பண்ணினாங்க. இந்த சீரீஸில் அதை பார்த்தோம். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு கம்பைண்டாக ஒரு டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸு கிரிக்கெட்டில் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியல. ஜெயிக்கிறாங்க, ஒரு பக்கம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயித்தாங்க, இன்னொரு பக்கம் வேர்ல்டு கப்பை ஜெயித்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லலாம். பட் சிங்கிள் இண்டிவிஜுவல் தனியாக எடுத்துகிட்டு போகிற அந்த குவாலிட்டி வச்சுருக்கிறதுனால தான் அந்த இடத்துலலாம் ஜெயித்தாங்க. ஒரு யூனிட்டாக கம்பைண்டான்னு யோசிக்கும் போது அது குறைவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதை பற்றி பேசுவோம். இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா பவுலிங் பேஸில் குல்தீப் பும்ரா வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டுக்கு ஓரளவுக்கு ஜடேஜா, அக்சர் பட்டேல் இவங்கெல்லாம் ஸ்பின் பேஸில் இருக்காங்க. டே மேட்ச் அப்படின்றதுனால இந்த ஸ்பின்னர்ஸோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்தியாவுக்கு அந்த வகையில் அட்வான்டேஜ். அண்ட் பேட்டிங் டெப்த் அப்படிங்கிறது அக்சர் பட்டேலை ஒரு ஸ்பின்னராக அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் பவுலிங் பேஸில் ஆல்ரவுண்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் அக்சரு, இன்னொரு பக்கம் ஜடேஜா, கூட ஹார்டிக் அப்படின்னு அந்த லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேட்டிங் டெப்த்து நமக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. இன்னொரு இடத்துல ஹார்டிக் பாண்டியாவோட ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஐபிஎல்லேருந்து எப்படி வெளியில் வருவார் அப்படின்ற அந்த இடத்துல சூப்பரான கம்பேக், போன மேட்ச் 50 விக்கெட் டேக்கிங் அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்ருக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த இடத்துலையும் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பார்க்கணும். இன்றைக்கி இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். இந்தியா பாசிபிளாக காம்பினேஷன் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்டிஷனுக்கு குல்தீப்பை உள்ளே கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். வெஸ்ட் இண்டீஸ் லெக்கில் அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. குல்தீப்பும் வேறு லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால சிராஜ் வெளியில், சஞ்சு, ஜெய்ஸ்வால், சஹல் இவங்கெல்லாம் வெளியிலையா இருப்பாங்க. அண்டு ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வரலாம். சிவன் துபே அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம்.
இது வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பண்ட் அப்படின்ற இவங்க 3 பேர்த்தில் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, பெரிய கன்வர்ஷனாக கன்வெர்ட் பண்ண மாட்டுறாங்க. விராட் கோலியோட ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்வியாக சொல்லலாம். பட் போன மேட்ச் நல்ல டச்சோட ஸ்டார்ட் பண்ணார். யூஎஸ்ஏ லெக்கில் அந்தளவுக்கு கிரேட்டாக ரன்ஸ் அடிக்க முடியல. அது விராட் கோலிக்கு மட்டும் இல்லை, எல்லா பேட்டர்ஸுக்கும் இருந்த ஒரு விஷயமா இருந்தது. ஜென்ரலாக விராட் கோலி மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இது வரைக்கும் ஃபில் ஆகலை. இன்றைக்கி ஃபில் ஆகுமா? ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக அவர் ரொம்ப சூப்பராக விளையாடார். அதே மாதிரி ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாகவும் ரொம்ப சூப்பராக விளையாடுவார். இந்த 2 பேர் ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கு எகென்ஸ்டாக அந்த இடம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பேசருக்கு எகென்ஸ்டாக ஜென்ரலாக ஒரு இருக்குது இந்தியாவோட டாப் ஆர்டருக்கு. அதுலேருந்து மெயின்டு வந்தால் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல அவுட்புட் இந்த 2 பேர்த்தால் கொடுக்க முடியும். ரிசர்வ் பண்ணிட்டு குயிக்காக ஆடுறாரு, அந்த ஒரு விஷயம். அண்டு கேப்பை ஓரளவுக்கு பிக் பண்ணுறாரு. சில நேரங்களில் அந்த விக்கெட்டை விடாமல் ஹோல்டு பண்ணி போகிறதில்ல. நல்ல ஷாட் மேக்கிங் ஃபஸ்ட் பால் இருக்கும், அடுத்த பால் ஒரு ராங் ஷாட் ஆடி அவுட் ஆகுது அப்படிங்கிறது ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், சொல்லவே தேவையில்லை. சில மேட்சஸ் வேறு லெவலில் பண்ணுறாரு, சில மேட்சஸ் டவுன் ஆகுறாரு. ஹார்திக் பாண்டியா நல்ல ஃபார்மில் இருக்கா, நல்ல டச்சில் இருக்கா, டாப் ஆர்டர் சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகும்போது இவரோட சக்ஸஸ்ஃபுல்லான அவுட்புட் இருந்திருக்கு. அண்ட் பவுலிங் பேஸ்லேயே சூப்பர் அவுட்புட் கொடுக்குறாரு. சிவம் தூபே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், இவரோட அந்த ஃபார்ம் கொஞ்சம் ஒரியிங்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டர் டச்சுக்கு வரலாம். அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப சூப்பராக விளையாடுவார் அப்படின்ற அந்த இடத்துக்குனால தான் மிடில் அவரை வச்சு போகிறாங்க. பட் அவ்வளோ கிரேட்டாக இந்த சீரியஸில் இல்லை. ஜடேஜா, அக்சர், குல்தீப் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. குல்தீப்பை கூட ஒதுக்கிடலாம், பவுலர் பேஸில் வச்சிடலாம். அக்சர், ஜடேஜா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டெஃபினட்டாக அங்கே பேட்டிங் டெப்த்து இருக்குது. குல்தீப், ஜஸ்பிரித் பும்ரா, அஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருந்துருக்கு. அதில் ஜஸ்பிரித் பும்ராவோட இந்த கண்ட்ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எக்கனாமியாகவும் இருக்குது, விக்கெட் டேக்கிங் பவுலிங்காகவும் இருக்குது. குல்தீப்போட கண்ட்ரோலும் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ளைட் பண்ணி சில நேரங்களில் போடும்போது விக்கெட்ஸும் விழுது. இந்த மாதிரி ட்ராக்ஸில் சூட்டபிள் பவுலராக இருந்துக்கிட்டு இருக்காரு. அஸ்தீப் இனிஷியலாக விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டால் கூட லேட்டர் பேஸில் ஒரு அவுட்புட் கொடுக்குறாரு. இன்றைக்கி அப்படி கொடுக்க முடியுமா பார்க்கணும். ஆஸ்திரேலியா போன மேட்ச்லேருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அகெயின்ஸ்ட் இந்தியாங்கும் போது மிச்சல் ஸ்டார்க்கை கொண்டு வந்துடுவாங்க. ஆஸ்டன் ஆகரை வெளியில் வைப்பாங்க. டே மேட்ச்னால ஆஸ்டன் ஆகரை உள்ளே கொண்டு வந்தால் ஓகேன்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் ஸ்டார்க் சைடு தான் போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட் 2 பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. வார்னர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம் பேஸில் சின்ன டீமோட பெட்டராக விளையாண்டா கூட கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுற யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்பட்டார். டிராவிஸ் ஹெட்டு ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஒரு பக்கம் குயிக்காக ஆடணுங்கிற அந்த இனிஷியல் தாட்டில் அவுட் ஆகிறாரு. அதே நேரத்தில் அந்த இனிஷியலாக செட் ஆகிட்டாருன்னா பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறாரு. மிச் மார்ஸோட ஃபார்ம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை, ஒரிங்காக தான் இருக்குது. மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. போன மேட்ச்சு மேக்ஸ்வெல் உள்ளே வந்தார். ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக அவர் உள்ளே வர்றது அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். கிட்டத்தட்ட கேமை முடிச்சு கொடுத்துட்டாரோன்னு யோசிக்கிற ஒரு இடத்துல விக்கெட்டை விட்டார். இன்னைக்கு அப்பயே ஆஸ்திரேலியாவோட ஹோப்பும் போச்சு. டிம் டேவிட் ஓகேன்னு சொன்னால் கூட பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. நல்ல ஃபினிஷிங் அப்படிங்கிறது இந்த சீரியஸில் கொடுக்கல. மாத்தியோட பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஒரு பாயிண்டில் மாத்தியோடுக்கு பதிலாக ஜோஸ் இங்கிலீஷை யோசிக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே வெயிடை வச்சு தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பிங்கில் போன மேட்ச்சு நிறைய விட்டார், அதை பார்த்தோம். பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹாஸ்லுட் இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் கொடுப்பாங்க. குறிப்பாக பேட் கமின்ஸோட விக்கெட் டேக்கிங் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார்க் விக்கெட் டேக்கிங்கில் டவுனாக இருக்கார். ஆனால் லேட்டர் பேஸில் அவர் கம்பேக் பண்ணுறது ஐபிஎல்லே பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கேயும் பண்ண முடியும். பட் தொடர்ந்து வாய்ப்பை தர்றாங்களா, ஆஸ்திரேலியா அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஜாம்பாவோட பவுலிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ஜோஸ் ஹாஸ்லுட்டோட பவுலிங் எக்கனாமி பேஸில் ஓகேனா கூட விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. இந்தியா பேட்டிங் பேஸில் இந்த ஆர்டர் தான் எதிர்பார்க்குறோம். பெரிய மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. அண்டு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஆர்டர், எங்கேயுமே மாற்றம் எதிர்பார்க்க தேவையில்லை. பவுலிங்கில் ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே, ஜடேஜா, அக்சர், குல்தீப், ஜஸ்பிரீட் அண்டு அஸ்தீப் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. சிவம் தூபேவுக்கு அவ்வளவா வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஜடேஜா, அக்சரோட ஓவர்ஸ் ஷேர் ஆகுது. ஹார்திக் கூட கொஞ்சம் ஓவர்ஸ் அதிகமாக போடுறத பார்க்குறோம். குல்தீப், பும்ரா அண்ட் அஸ்தீப்போட முழுமையான ஃபுல் கோட்டாக எதிர்பார்க்குறோம். ஸ்லாகில் பும்ரா, அஸ்தீப்பை தான் மேக்ஸிமம் வச்சுக்கிறாங்க. அந்த சக்ஸஸ் நல்லாவும் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸு, டிம் டேவிட் சைடு அதிகமாக போகிறது கிடையாது. ஹெட்டும் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி மிச் மார்ஸ் எபிலிட்டியோட இருக்கார். இருந்தால் கூட அவங்க சைடு அதிகமாக போகிறது இல்லை. கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹாஸ்லுட் அப்படின்ற மாதிரி இந்த பவுலிங் இருக்கும். அதில் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா அண்டு ஹாஸ்லுட் சைடு அதிகமாக எதிர்பார்க்கணும். ஸ்லாகில் ஹாஸ்லுட்டு, கம்மின்ஸு எதிர்பார்க்குறோம். அண்டு சில நேரங்களில்
இன்னும் சொல்லப்போனால் இந்த மேட்ச்சில் ஸ்டார்க்கு கம்மின்ஸ் அப்படின்னு மாற்றிக்கவும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். பிக் பேஸில் யோசிக்கும் போது ரிசர்வ் பண்ணிட்டு ஹை பிக்காக எடுத்திருக்காங்க. அது காரணம் மேத்யூவோட ஒரு சைடு இருக்கார், அவர் லோ பேட்டிங்கில் ஆர்டரில் இறங்குறாரு. அந்தளவுக்கு கிரேட்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுக்கல. அந்த வகையில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ற இடத்துல ஒரே ஒரு பிளேஸ் தான், அதில் ரிசர்வ் பண்ணிட்டுக்கான இடம் நிறைய இருக்குது, அதில் ஹை பிக்கில் இருக்கார். அண்டு ஜிஎல் பிக்குன்னு யோசிக்கும் போது குல்தீப்பு, மிச் மார்ஸு, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் இவங்களாம் குவாலிட்டி. குல்தீப் கூட நியர்லி 40% பிக்கில் இருக்கார். ஆனால் அது அவரோட லெவலுக்கு குறைவுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மிச் மார்ஸு சூப்பர் ஹிட்டிங் எபிலிட்டியோடு இருக்கிறவர், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக அந்த இடம் இருக்கிறதுனால அங்கே மிச் மார்ஸோட ஃபார்ம் வருமோன்னு யோசிக்கப்படுது. மிச்சல் ஸ்டார்க்கு சொல்லவே தேவையில்லை, லெஃப்ட் ஆர்ம் பேசர் அகெயின்ஸ்ட் இந்தியா டாப் ஆர்டர் அப்படின்ற அந்த இடம் இருக்குது. இருந்தால் கூட ஸ்டார்க்கோட ஃபார்ம் கொஞ்சம் டவுன்னு தான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஹேசல்வுட்டு எனி டைம் கம்பேக் பண்ண முடியும், அந்த மாதிரி குவாலிட்டி பவுலர். இன்றைக்கி என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். ஆனால் கஷ்டப்பட்டு இருக்கார் இது வரைக்கும் விக்கெட் எடுக்கிறதுக்கு அப்படின்றத ஒத்துக்கணும். சேஃப் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஜஸ்பிரித் பும்ராவை நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா விராட் கோலி இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணலை, பட் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ரிதமில் எப்பயுமே இருந்து பார்த்துருக்கோம். கிளென் மேக்ஸ்வெல் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியா சைடு இருக்கிறதுனால பவுலிங் பேஸில் ஒரு பவுல் பண்ணலாம். ஒரு 2 விக்கெட் எடுத்து ஒரு 30-40 ரன்ஸ் அடித்தாருன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபேவரட்டாக பார்க்கலாம். டீசென்ட் ஆல்ரவுண்டர், டவுட்டே இல்லை. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு, இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக விளையாட முடியும்னு ஷோ பண்ணியிருக்காரு. அந்த பேஸில் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரிசர்வ் பண்ணிட்டு சூப்பரான பிளேயர். இவரை பக்கம் க்ளவ் பாயிண்ட் நிறைய கிடைக்குது, அதை பார்க்குறோம். 30+, 40+ அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னுமே பெட்டர் இன்னிங்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல பார்க்கலாம். குறிப்பாக லெகி ஆப்போசிட்டில் ஆஸ்டன் அகர் இதுக்கு முன்னாடி இருந்தார், பாசிபிளாக அகர் இருக்க மாட்டார்னு நம்புகிறேன். அந்த இடத்துல லெகியை மேனேஜ் பண்ணி விளையாடுறதுக்கு பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கையில் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள், கேப்டன் ஹார்திக் பாண்டியா, பும்ரா வைஸ் கேப்டன் அப்படின்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கலாம். நான் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபேவராக இருக்குது. விராட் கோலி டீசென்ட் சாய்ஸு, நல்ல சாய்ஸாகவும் பார்க்கலாம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியானுங்கும் போது. அண்ட் ரோஹித் சர்மா ஓகேன்னு பார்க்கலாம். ஆனால் ரோஹித் சர்மாவோட ஃபார்மு பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாருங்கிற கான்ஃபிடென்ட் நம்ம கொடுக்கல. ஒரு 30-40 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போக முடியும், இனிஷியலாக குயிக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுக்க முடியும். அண்ட் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இண்டிவிஜுவல் இன்னிங்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த சீரியஸில் போகலை அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஏன்னா விராட் கோலியும் இனிஷியலாக அடிக்க தான் பார்க்குறாரு. ஓவராலாக பேட்டிங் டெப்த் இருக்குனால ஒரு 20, 30, 40 இந்த ரேஞ்சுக்கு ஸ்கோர் எடுத்து கொடுத்தா போதும், குயிக்காக ஆடினா போதும், ஓரளவுக்கு ஸ்கோரை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு 180, 190 அப்படின்றத போஸ்ட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டு இந்தியா டீமுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அதனால தான் அந்த டாப் ஆர்டர் குயிக்காக ஆடுறது, மிடில் ஆர்டரும் குயிக்காக ஆட தான் பார்க்குறாங்க. அண்ட் சில நேரங்கள் ப்ரொமோட் பண்ணி அக்ஸரை அடிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பேஸில் யோசிக்கும்போது இந்தியன் பேட்டர் சைடு கேப்டனாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்குமே டாப் ஆர்டர் அந்தளவுக்கு சிறப்பாக கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை. அதனால் அங்கேயுமே நம்ம போகிறது டஃப்பான ஒரு விஷயம். அதனால் ஹார்திக் பாண்டியா, பும்ரா அப்படின்னு போயிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் கேப்டன், டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.